எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு கஸ்டமரோடது ஒரு 10 சாரீ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5 சாரீ வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 5 சாரீ நம்மளோட கடையில் எடுத்தது. இது எல்லாமே வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு இதுக்கு லைனிங் ஃபால்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். சாரீ மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம். நம்ம கடையில் எடுத்த சாரீ எல்லாம் நான் வந்து காட்டுறேன். எல்லாமே வந்து காட்டன் சாரீ தான் நம்மக்கிட்ட எடுத்திருந்தாங்க. இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா காட்டன் சாரீ தான் அதிகமாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. 5 சாரியும் நம்மக்கிட்ட எடுத்தது காட்டன் சாரீ. அவங்க கொண்டு வந்தது எல்லாமே ஃபேன்சி சாரீ. அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வரதுனால கொஞ்சம் பட்டு சாரீ மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா காஞ்சி காட்டன்லேயே புட்டா சாரீ. ஒரு சிஸ்டர் மட்டும் கேட்டிருந்தாங்க, ரேட்டோடு சொன்னிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இது வந்து 1250. ஒரு சைடு வந்து சின்ன பார்டரும் இன்னொரு சைடு வந்து பெரிய பார்டரும் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து நேவி ப்ளூ, ஒரு மாதிரி பிஸ்தா க்ரீனில் நேவி ப்ளூ, ரொம்ப சூப்பரான ஒரு கலரு. இதில் வந்து அங்கங்கே புட்டா வந்து போட்டிருப்பாங்க. அதனால் காஞ்சி காட்டன்லேயே புட்டா சாரீ. இதில் வந்து நான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணல, தனியாக வந்து மேட்ச் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா காஞ்சி காட்டன்லேயே ரெட்டை பார்டரு. இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு மெஹந்தி க்ரீனில் நல்ல ஒரு மெரூன் கலர் பார்டரில் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா சாரீலேயுமே ப்ளவுஸ் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ப்ளவுஸ் கட் பண்ணால் சாரீ கொஞ்சம் எங்களுக்கு பத்த மாட்டேதுன்னு சொல்லி தனியாக எடுக்க சொல்லியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கங்கா ஜமுனாலேயே வந்து செக்குடு போட்டது. இது நான் ஏற்கனவே இந்த சாரீ வந்து நம்மக்கிட்ட காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு 5 சாரீ எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இதில் வந்து நான் ஒரு சாரீ எனக்கு எடுத்திருக்கேன். நான் ரொம்ப நாள் இது இன்ஸ்டாவில் வந்ததுலேருந்தே யோசிச்சுட்டு இருந்தேன் சாரீ எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் இதில் நான் ஒரு சாரீ, மீதி சாரியெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து காட்டன் சாரீ. இந்த காட்டன் சாரீலேயே எல்லோ வித் இந்த க்ரீனும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். க்ரீன் வந்து எடுத்துட்டாங்க. எல்லோ கலர் மட்டும் இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 650. இது வந்து ஒரு ஃபேன்சி சாரீ. சாரீ ஃபுல்லாகவே ப்ளைனாக வந்து செக்குடு போட்ட மாதிரி இருக்கும். முந்தானியும் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா கலம்கரி பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் காட்டுற இந்த சேம் கலர் மட்டும் ஒரு 10 பீஸ் வந்து சேல் பண்ணியாச்சு. இந்த க்ரீன் தான் வந்து நல்ல மூவிங் இருந்தது. இந்த க்ரீன் கலர் சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா 600. உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து சாரீ வந்து ஸ்டாக் இருந்தது அப்படின்னா நான் வேணால் எடுத்து கொடுக்குறேன். இப்போ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து 10 ப்ளவுஸில் 5 ப்ளவுஸ் மட்டும் போட்டு கட் பண்ணுறேன். 10 ப்ளவுஸும் ஒன்றா நான் வந்து கட் பண்ணலை. இவங்களுக்கு லைனிங் பார்த்திங்கன்னா நான் 1 1/4 வந்து எடுத்திருந்தேன். இவங்களது எப்போவுமே எல்லாமே காட்டன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு தடவை ப்ளவுஸ் தைக்கும் போதுமே வந்து இறக்க வைக்க சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து 1 இன்ச் வந்து இறக்க வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இறக்க வச்சோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணணும்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். அதை எப்படி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸ் இது காட்டன் ப்ளவுஸ், அளவு ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நீட்டாக வந்து ப்ளவுஸை சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நீட்டாக மடித்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அளவெல்லாம் வந்து எப்போவுமே அளவு வந்து அப்படியே போட்ட வாக்குலேயே மார்க் பண்ணக்கூடாது. லைட்டாக ப்ளவுஸை வந்து இழுத்து அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணணும். இப்போ கரெக்டான அளவு எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து பாடி மெஷர்மெண்ட் கிட்டேயும் ஹைட் கிட்டேயும் இந்த மாதிரி ஹர்கத் வந்து பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த ஹர்கத் பண்ணாமையே வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது அளவெடுத்து தைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் கட் பண்ணும்போதே ஹர்கத் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்து அளவு பார்க்க தேவையே இல்லை. இந்த ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கிறதுக்கு நான் வந்து போட்டுட்டேன். நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் நான் எப்போவுமே கட் பண்ணுவேன். வேறு மாதிரி கிடையாது. என்னோடய கட்டிங் இது தான். நான் இப்படி மட்டும்தான் கட் பண்ணுவேன். இப்போ அளவு எல்லாமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கப் ஷேப் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இவங்க ஹைட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு சிலருக்கு கப் ஷேப்பில் ஹைட் கொடுக்கணுமா, இல்லை பட்டி வந்து ஹைட் கொடுக்கணுமான்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். இவங்க வந்து கப் ஷேப் வந்து அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இறக்கம் மட்டும் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பட்டியில் தான் வந்து நம்ம ஹைட் வந்து அதிகம் பண்ணிக்கணும். ஏன்னா பேக் சைடு வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்து கப் ஷேப்பில் இறக்க சொன்னாங்கன்னா கப் ஷேப்பில் இறக்கிட்டு பட்டி அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கப் ஷேப் சேம் அதே அளவு வச்சுட்டு பட்டியை மட்டும் நம்ம வந்து ஹைட் அதிகம் பண்ணிக்கலாம்.
லைனிங் வந்து நான் 1 1/4 எடுத்திருக்கனால எனக்கு கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. இப்போ நான் வந்து இருக்கிற பீஸை வந்து அப்படியே உள்ளே மடிச்சு கொடுக்க போகிறேன். அதனால் வந்து அதில் என்ன ஹைட் இருக்கோ அதை அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் பட்டியோட ஹைட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 3 மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து மேலே வந்து பட்டி ஜாயின் பண்ணுற இடம், கீழே வந்து நம்மளோட ஹைட்டு, அந்த அளவுலேருந்து அதுக்கு கீழே வந்து 1 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது அப்படின்னா, பழைய அளவை மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி அதுக்கு கீழே வந்து நீங்கள் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த பட்டி மார்க் பண்ணதுக்கப்புறம் கீழே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன். அது வந்து நம்ம அப்படியே உள்ளே வந்து மடித்து விடுறதுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ் எல்லாமே நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்துட்டு அடுத்த நாள் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் காலையில். இதை வந்து பட்டி வந்து நீங்கள் எப்படி தைப்பீங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து பட்டி எப்படி தைப்பேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ நார்மலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, கீழே நான் வந்து 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விடுவேன்னு கிடையாது. கிளாத் அதிகமாக இருந்ததுன்னா நான் இன்னும் பட்டி அளவுக்கே உள்ளே ஒரு கிளாத் கொடுக்கணும்ல, அதனால் அந்த பட்டி அளவுக்கே இன்னொரு பீஸ் வந்து கொடுப்பேன். இந்த சாரியோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது. அதனால் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கிளாத்தே கிடையாது. அதனால் எல்லாம் கட் பண்ணும்போதே கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அடியில் ஒரு பீஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா லைனிங் அதிகமாக இருந்ததுனால எக்ஸ்ட்ரா கிளாத்து நிறையா இருக்குது. இப்போ வந்துட்டு கீழே ஒரு பீஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே மெயின் கிளாத் வச்சு அதுக்கு மேலே லைனிங் பட்டியோட லைனிங் துணியை வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நான் வந்து 1 இன்ச்சு கீழே மடிக்கிறதுக்காக விட்டுருந்தேன். அதுக்கு மேலே தான் நான் வந்து தையல் போட்டிருக்கேன். எப்போவுமே வந்து பட்டி பீஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி அர்க்கத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் மாறாமல் இருக்கும். நான் பேக் சைடுன்னு சொல்கிறது வந்து சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேக் சைடு முடிச்சிங்க அப்படின்னா, அடுத்த பட்டி வந்து பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டில் வந்து முடிக்கணும். அதுக்காக தான் நம்ம அந்த அர்க்கத்து வந்து போட்டிருக்கோம். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட்டி பீஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ உள்ளே வந்து 1 இன்ச் விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச்சை வந்து தையல் போடாமல் அப்படியே விட்டோம் அப்படின்னா, தண்ணியில் போட்டதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் வந்து பட்டிக்கிட்ட வந்து துணி சுருண்டுரும். அதனால் வந்து அதை எடுத்து அப்படியே வந்து லைனிங்கில் மட்டும் வர மாதிரி தையல் போட்டுருங்க. மெயின் கிளாத்தில் மேலே வந்து தையல் வரக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து 2 பட்டியும் கரெக்டாக வச்சு பார்த்து நீட்டாக வந்து ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து பட்டி தைச்சிட்டு அதை 2யும் ஒன்றா வச்சு கரெக்டாக பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு 2 ஒரே அளவு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த பட்டியெல்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த 1/2 இன்ச்சை வந்து நீங்கள் மேலே நான் வந்து ஒரு படிமான தையல் எப்போவுமே போடுவேன். அப்படியே படிமான தையல் போடும்போது இந்த 1/2 இன்ச் இந்த பீஸை வந்து தையல் போட்ட பீஸை இப்படி கீழ்ப்பக்கம் பட்டி சைடு வச்சு தையல் போடுவீங்களா, இல்லை மேலே கப் ஷேப் பக்கம் வச்சு தையல் போடுவீங்களான்னு சொல்லுங்கள். ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டு போயிருந்தாங்க. ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான், அதுக்காக என்கிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ வந்து நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான். நீங்கள் வந்து பட்டி தைச்சிட்டு அதை வந்து பட்டி வந்து கீழ்ப்பக்கமாக பட்டி சைடு பக்கமே அந்த 1/2 இன்ச்சு மேலே படிமான தையல் அமுக்கி விட்டு போட்டுப்போம்ல, அதை வந்து மேலே போகிற மாதிரி போடக்கூடாதான், கீழே இருக்கிற மாதிரி தான் போடணுமா. நீ எல்லாம் என்ன ஒரு டெய்லரா, இது கூட உனக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. பட்டி ஜாயின் பண்ணால் இப்படி தான் தையல் போடணுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியல, எனக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்களான்னு எனக்கு ஞாபகமும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ளவுஸ் தைச்சோம்ல, அந்த கஸ்டமரோட தான் ஒரு ப்ளவுஸ் மட்டும் அர்ஜென்ட்டுன்னு சொல்லி இந்த 10 சாரியில் ஒன்று வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்திருக்கும்போது தான் இந்த சாரீ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த அக்கா வந்து எப்போ காட்டன் சாரீ தான் எடுப்பாங்கங்கிறதுனால அந்த சாரியை பார்த்தோன்னே வந்து எடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி வைங்கன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு போயிருந்தாங்க. அந்த சாரியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓவர்லாக் போடுறது இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதாங்க தைக்கணும். இதில் வந்து ஒரு ரா சில்க் சுடிதார் மெட்டீரியல் ஒன்று, பத்திக் ஒன்று, 2மே நம்மக்கிட்ட எடுத்தது தான். பத்திக் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் மறுபடியும் ரீஸ்டாக் வந்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.